மீன் அப்படின்னாலே ஒரு லக்கி சிம்பிள் அப்படின்ட்டு சொல்றோம். மீன் வந்து நீர் போற வழியிலே போதா எதிர்நீச்சல் போட்டு வரும். அந்த மாதிரி மீனராசி அன்புகளும் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஆனா இந்த காலகட்டம் எப்படி தோணும் அப்படின்னா, அடப்போயா எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பொதுவா சனி வந்து பாருங்க, இவங்களுக்கு 11 மற்றும் 12க்கு அதிபன். லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். மீனத்துக்கு இன்பில்ட்டாவே நிறைய எனர்ஜி உண்டுமா. ஏன்னா ராசி அதிபன் வந்து பாத்தீங்கன்னா குருவா இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றத லைஃப்ல ரொம்ப கம்ஃபர்ட் வேணும், எல்லாமே சந்தோஷம் நம்ம வந்து அனுபவிக்கணும். வாழ்க்கை அப்படின்றது வாழறதுக்கு தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றோம் அப்படின்னா, குழந்தைகள் வந்து இப்ப பாருங்க நீட் படிக்கிறாங்க இல்லையா, 3 வருஷமா ஒரு பிள்ளை நீட் படிச்சுட்டே இருக்கு, இப்ப 4வது வருஷமா படிக்குது. அந்த பிள்ளைக்கு திடீர்னு தோணும், என்னடா நம்ம முதல்ல வந்து நல்ல மார்க் வாங்கியிருந்தோம், நம்மளுக்கு நல்ல சீட்டு கிடைக்கல, அதாவது நான் வந்து ஃப்ரீ சீட்டுக்கு ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்கல. இப்போ ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் வைக்கும் போது டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, மார்க் கம்மி ஆயிட்டே போகுது. நான் வந்து வாழ்க்கையில 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். என் கூட படிச்ச பிள்ளைங்களாம் இன்ஜினியரிங் படிக்குதுங்க, அடுத்த வருஷம் சம்பாதிக்க போகுதுங்க. நான் வந்து உன் பேச்சை கேட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். அம்மாவை திட்டுவாங்க, அப்பாவை திட்டுவாங்க, உன் பேச்சை கேட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து தப்பா பண்ணிட்டேன், நானே தான் முடிவு எடுத்தேன் அப்படின்னாலும் நான் எங்க அம்மாவை பிளேம் பண்ணுவேன். நான் தான் சொன்னேன் சின்ன பிள்ளை, நீ எனக்கு சொல்லிருக்கூடாதா. இப்படி தன் மனசை போட்டு குழப்பிக்கிறது அப்படின்றது ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும். அதே மாதிரி மந்த நிலை, உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி மந்த நிலை அப்படின்றது ஒரு விட்டேத்தியான ஃபீலிங். என்ன வாழ்க்கை இது, ஏன் வாழறோம், எதுக்கு வாழறோம், வாழ்க்கையினோட அர்த்தம் என்ன, நம்மளோட வாழ்ந்ததுக்கான குறிக்கோள் என்ன, பிறப்பினோட அர்த்தம், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உனக்குள்ளேயே எழும். நீ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா யோசிக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சனி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல உட்காந்து நம்மள குழப்புறான். ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட் அப்படிம்பாங்க, ஹாலுசினேஷன் எஃபெக்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விதமான இல்யூஷன்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்றான். நம்ம பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கணும். நம்மளோட குணாதிசயம் என்ன, ஓடிட்டே இருக்க பர்சனாலிட்டிஸ். ஓடு பெருசா வந்து நீ டென்ஷன் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மூளையில உட்கார்ந்த அப்படின்னு சனி அப்படியே உட்கார வைப்போம். சோ சனியை ஓவர்டேக் பண்றது அப்படின்றது பெருசா நீ வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட் ஆகாம நீ பாட்டுட்டு ஓடிட்டே இருக்க அப்படின்னா நல்லது, பெருசா கவலைப்பட வேண்டாம்.